நல்ல வேலை, நமக்குன்னு ஒரு ரோஸ் இருக்கு. நமக்குன்னு இங்க ஒரு ரோஜா பூத்து இருக்கு. ரோஸ் 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 ரோஜா பூவே, ரோஸ் ரோஸ் ரோஜா பூவே, பூவே பூவே, ரோஜா 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 பூவே, பூவே நீயே. ரோஸ் 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 ரோசா பூவே, பூவே நீயே, ரோஜா 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 நீயே, பூவே நீயே. யோ மாமா, இந்த வயசுல ரோஸை பறிச்சுட்டு போய் நீ என்ன செய்ய போற? என்ன பண்ணலாம்? பறந்து பறந்து விருந்து அள்ளித்தர வா வா, ரோஜா 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 பூவே. அனிமா, எந்திரிச்சு ஒரு நிமிஷம் உட்காரு. எதுக்கு? எந்திரிச்சு உட்காருமா, நான் சொல்றேன். உனக்காக நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அத மட்டும் நீ பார்த்த அவ்வளவு சந்தோஷப்படுவ, என்னையும் சந்தோஷப்படுத்துவ. அப்படி என்ன கொண்டு வந்திருக்க? பார்த்த உடனே நீ அப்படியே அசந்துருவ. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரும். இத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தான் வரும். எப்படி ஒத்து பார்த்தாலும் உனக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியாதுப்பா. அப்படியா? அப்படி என்ன கொண்டு வந்திருக்க? காட்டு. நீ கண்ணை மூடுக. நீ எதுக்கு? ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்ல. ஆஹா, நீ காட்டு. என்னைக்கு என் பேச்ச நீ கேட்டிருக்க? விடு, நான் கண்ணை மூடிக்கிறேன். எப்படியா நீ? நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கா? என்ன நீ வெறும் மட்டும் சொல்ற? இத பார்த்ததும் நீ என்ன என்னென்னமோ செய்ய போறேன்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல வந்திருக்க. செய்யதான் போறேன். ஐயோ அனி, நீ இப்படி சொல்றத கேட்கும் போதே எனக்கு உடம்பெல்லாம் என்னென்னமோ பண்ணுது. பண்ணட்டும் பண்ணட்டும். எதுக்குமா இப்ப கதவை சாத்துற? பூஜை வைக்கும் போது இடையில யாரும் வந்துடக்கூடாதுல்ல. ஆமாம்மா, உங்க குடும்பமே ஒரு விவஸ்தை கட்ட குடும்பம். எந்த நேரத்துல யார் வருவாங்க போவாங்கன்னே சொல்ல முடியாது. சிவ பூஜையில கரடி மாதிரி அன்னெசரியா என்ட்ரி கொடுப்பாங்க. அப்படி எதுவும் நடந்து பூஜையில தடைப்பட்டுற கூடாதுல்ல, அதுக்குதான் கதவை சாத்துன. சூப்பர் அனி. ஆமா, இப்போ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போற? கையில் இருந்தா இல்ல நெத்தியில இருந்தா? சொல்றேன் சொல்றேன். எங்க இருந்தாலும் ஓகே தான், பட் கொஞ்சம் சீக்கிரமா. என்ன அவசரம் இப்போ? அதான் விடியற வரைக்கும் டைம் இருக்குல்ல. ஐயோ ஐயோ, விடிய விடிய வா. டேய் வீரசிங்கம், இன்னைக்கு நீ ஏதோ நரிமுகத்துல முழிச்சிருக்கடா. எந்திரிச்சதும் நீ கண்ணாடிய பாத்திருப்பியோ? இருக்கும் இருக்கும். என்ன நீ பக்கத்துல வந்துட்டியா? பயங்கர ஹாப்பி ஆயிட்டு போல இருக்கு. அப்ப நான் இதை இப்படி கண்ணை மூடிக்கிட்டு இத நான் உன் தலையில வச்சு விட்டு இன்னும் உன்னை குசிப்படுத்தட்டுமா? அப்படி வச்சு விட்டா நீ கண்ணை திறக்கும் போது
நான் எது இது எதுன்னு வித்தியாசம் தெரியாம போயிடாது. எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். பட் இது சிங்கிள், நீ இதோட குவியல். கவிஞட்டா கவிஞட்டா. அப்போ உன் கண்ணுக்கு இத பார்த்தா நானாவும், என்ன பார்த்தா உனக்கு இதாவும் தெரியுது. எஸ் எஸ், டெஃபினெட்லி டெஃபினெட்லி, நோ டவுட். அப்போ நீ இத்தனை நாளா என்ன விளக்கமாற மாதிரி தான் பாத்துட்டு இருக்க. விளக்குமாறா? உன் கண்ணுக்கு இத்தனை நாளா நான் விளக்கமாற மாதிரி தானே தெரிஞ்சிருக்கேன். வீரா, உனக்கு மேஜிக் கூட தெரியாதேடா, அப்புறம் எப்படா இப்படி மாறுச்சு? எதுவும் மாறல. இப்ப நான் தான் உன்னை மாறு கால் மாறு கை வாங்க போறேன். ஒன்றும் பண்ணிடாதப்பா. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லி கேட்டல, இப்போ நீயே அத சொல்லு. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணட்டும்? கையா இல்ல நெத்தியா? இந்த கை தானே அதை எடுத்துட்டு வந்துச்சு, அதனால இப்ப கையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏமா, விடியற வரைக்கும் டைம் இருக்குன்னு சொன்னது இதுக்கு தானா? ஆமா ஆமா, இன்னைக்கு செத்த நீ. அம்மா, அப்பா, பெரியம்மா, சித்தி, பக்கத்து வீட்டு பொண்ணு. பக்கத்து வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு நான் சொல்றேன். வந்துருச்சுமா. பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்லுவியா? இந்தா, பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்றேன். வேணாம்.
ஏய் என்ன இவ அ, செல்வி ஏய் செல்வி ஏய் பயப்படாத நான் தான். சொல்லுங்கம்மா. ஆமா நீ என்ன வீட்டுக்கு போகாம இங்க படுத்துக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அம்மாவுக்கு உடம்பு சரியானா திருச்செந்தூருக்கு வரேன்னு வேண்டியிருந்தாங்களாம். ஓஹோ வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனா தனியா இருக்கணுமா, அதான் இங்கே தங்கிட்டேன். அதுக்கேண்டி நீ இங்க வந்து கொசுக்கடியில படுத்துக்கிட்டு இருக்க? சரி வா என் ரூம்ல வந்து படு. இல்லம்மா பரவாயில்ல, வேணாம். என்ன வேணா? வயசு புள்ள தனியா எல்லாம் படுக்க கூடாது. நீ எந்திரிச்சு வா என் ரூம்க்கு வா. ம். எந்திரிச்சு வா. அம்மா நான் எடுத்து தரேன். இந்தாங்க. சரி வா போலாம். ச்சே, இந்த நேரத்துல பெரியமாவுக்கு டஸ்ட் எடுக்கணுமா? கரெக்டான நேரத்துல வந்து சொதப்பிட்டாங்களே. ச்சே, இன்னைக்கு மிஸ் ஆயிட்டால. டேய் இந்த வீடு தான்டா சார். மேடம் சார் யார் நீங்க? என்ன வேணும்? இல்ல நேத்து பாக்ஸிங் மேட்சை நேர்ல பார்த்தோம், அதுக்கு அதனால அவங்கள வாங்க வாங்க உள்ள வாங்க. ஏன் வெளில நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. ஹாய் சார். ஹலோ சார். சோஃபால உட்காருங்க. இல்ல சார் பரவாயில்ல சார், இருக்கட்டும். மேட்ச் செமையா இருந்துச்சு சார். தேங்க்ஸ். நேத்து வரைக்கும் எங்களுக்கு பாக்ஸிங்ல அரகுற இன்ட்ரெஸ்ட் தான் சார் இருந்துச்சு. ஆனா மேட்சை பார்த்ததும் எங்களுக்கும் பாக்ஸர் ஆகணும்னு வெறி வந்துருச்சு சார். அதான் நாங்களும் பாக்ஸிங் கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்க இங்க பாக்ஸிங் கத்துக்கிட்டோம்னா அடுத்த வருஷம் நிச்சயமா நாங்க சாம்பியன் ஆவோம்னு நம்பிக்கை இருக்கு. வெரி குட். உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனா எனக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு, டைமே இருக்காது. அதான் யோசிக்கிறேன். நீங்க ஏன் சார் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க போங்க சார். நாங்க சத்யாக்கா கிட்ட தான் கோச்சிங் எடுக்க வந்தோம். கரெக்ட். ஐயோ அக்கா
ம் நீ மட்டும் முடியாதுன்னு சொல்லிடாதக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா நீங்க தாங்க எங்களுக்கு பாக்ஸிங் சொல்லி தரணும் ப்ளீஸ்க்கா. சொல்லி குத்துட்டா போச்சு. நாளைக்கு நம்ம ஏரியா ஆண்ட வரேன், அங்க வச்சு ஆரம்பிச்சிருவோம். சரிக்கா. சரியா சரிடா. வரேங்க்கா. சரி சரி வரேன்க்கா. ஆ, போயிட்டு வரோம். போயிட்டாங்க. சத்யா, நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? என்னக்கா? 1000 தான் இருந்தாலும் பிரபு உன்னோட புருஷன். உன் ஏரியாக்காரங்க தான் புரியாம பிரபுவை இங்க வந்து அசிங்கப்படுத்திட்டு போறாங்கன்னா நீ அவங்க கூட சேர்ந்து சிரிக்கிற. பிரபுவோட முகம் அப்படியே மாறிடுச்சு தெரியுமா? சேச்சா, அமுல் பேபி அப்படியெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்கக்கா. நானும் எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஏன் புருஷனை அப்படிதான் நினைச்சேன். ஆனா அது உண்மை இல்ல. புருஷனுங்க பொண்டாட்டிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஆம்பளைங்கிற ஈகோ இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க அத வெளியே காட்டிக்காம வேணா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள அது இருந்துகிட்டே தான் இருக்கும். இங்க பாரு, அவங்களா நம்மளுக்கு விட்டு கொடுக்கறது வேற. ஆனா அதையே நாம அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள சீண்டி பாக்குறதா தான் நினைப்பாங்க. அதனால இனிமேலாவது இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோ. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அமுல் பேபி, என்ன பசங்க அவ்வளோ ஆர்வமா வந்து பேசினுறானுங்க, நீ எதுவுமே சொல்லாம வந்துட்டா? எனக்கு பிடிக்கல, அதான் வந்துட்டேன். முடியலன்னா நான் பாசிங் சொல்லி கொடுக்கறது உனக்கு புரியலையா? ஆமா. ஏன் அமுல் பேபி? பாசிங் சொல்லி கொடுத்தா ஏதோ கொஞ்சம் காசு வரும், எனக்கு தேவையான செலவை நான் பார்த்துப்பேன்ல. வேணாம் சொன்னா விடுங்க, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றதை கேட்கவே கூடாதுன்ற முடிவில் இருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல அமுல் பேபி. அப்ப நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. நீங்க வெளியில எங்கேயும் போக வேணாம், பாக்ஸிங்க்கும் போக வேணாம், மெக்கானிக் ஷெட்டுக்கும் போக வேணாம். அமுல் பேபி, அமுல் பேபி நில்லு. என்னாச்சு அமுல் பேபிக்கு? ஏன் இப்படி கோவப்படுறான்? நான் தான் சொன்னேன்ல, ஏன் பிரபு அப்படிலாம் தப்பா எடுத்துக்க மாட்டான்னு சொன்ன. இது வரைக்கும் பிரபு உன்கிட்ட இவ்ளோ கோவமா பேசியிருக்கானா? இன்னைக்கு இவன் பேசுறான்னா அவனுக்குள்ள இருக்கிற ஈகோ இப்பதான் வெளியே வந்திருக்கு. அதான் சொன்னேன், என்னைக்கும் ஆம்பளைங்க ஆம்பளைங்க தான், பொம்பளைங்க பொம்பளைங்க தான். அத புரிஞ்சு நடந்துக்கோ. ஓ நல்லதுக்காக தான் நான் இத சொல்றேன்.